வணக்கம் மக்களே. பிக் பாஸோட இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் 13 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. டைரக்ட் நாமினேஷன் யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து இந்த இடத்துல மேட கார்டில் வந்து கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு அந்த வீடியோக்கு உங்களோட கருத்துக்களை போடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து செகண்ட் ப்ரோமோல நாமினேஷன் லிஸ்ட் தான் வந்திருக்கு. கன்வென்ஷன் ரூம்ல போயிட்டு நாமினேஷன் பண்றாங்க. நாமினேஷன் யார் பண்றாங்க, என்னென்ன காரணத்துக்கு பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, நாமினேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது நம்ம சிவகுமார் தான் நாமினேஷன்ல வராரு. சாச்சனா அண்ட் வர்ஷினி 2 பேர் வந்து நாமினேஷன் பண்றாங்க. என்ன சொல்லி பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு 100% ட்ரூ. சிவகுமார் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ட்ரூவோட ஒரு விஷயத்த வந்து அவர் காட்டவே இல்லை. அவர் நடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு தான் இருக்காரு. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, விஜய், விஷால், சத்யா, அருண் பிரசாத் 3 பேரும் சேர்ந்து சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொவோக்கிங் மொமெண்ட், இந்த சண்டை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொவோக்கிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்றாங்க. ஸோ இதை இந்த வாரம் எடுத்துட்டு வரது காரணம், இவ்வளவு நாள் வந்து அவங்க சரியா விளையாடல, அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி பண்ணது. இந்த வாரம் அவங்க ப்ரொவோக்கிங் மொமெண்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, விஜய் சேதுபதி வந்து அதை வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருச்சு. ஸோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா, இதை வச்சு சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்றாங்க. சத்யா, விஜய், விஷால், அருண் பிரசாத் 3 பேரும். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பா அருண் பிரசாத் நாமினேட் பண்ணது 2 பேரா தான் இருக்கும். ஒன்னு மஞ்சேரி, இன்னொன்னு சௌந்தர்யா கண்டிப்பா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அதுல வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பேசுறதை தாண்டி நம்மளால பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் 100% அருண் பிரசாத் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம ஜாக்லினை விஜய், விஷால் அண்டு ராணோ வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து திடீர்னு ஒரு மாதிரி சடனா ரியாக்ட் பண்றாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ட்ரூ, என்ன இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம டக்குன்னு பேசிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல வந்து காட்டியிருக்காங்க. இது எல்லாமே 100% கரெக்டான பார்த்தா சொல்றாங்க. யாருக்கும் வேலிட் இல்லாமலாம் பண்ணல. இதே ஓப்பன் நாமினேஷனா இருந்தா உருப்படாம அடிச்சிருப்பாங்க. ஏதோ க்ளோஸா இருக்கிறதுனால கூட கரெக்டா ஒரு 13 பேரை லாக் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். டைரக்ட் நாமினேஷன் 2 பேர், 11 பேர் வந்து இந்த நாமினேஷன்ல வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காம வீடியோல கமெண்ட்ல போட்டுவிடுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சரியா, லைக் பண்ணிட்டு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த நாமினேஷன் லிஸ்ட் மேல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல போட்டு அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.